ECHS பாலிகிளினிக்கில் வேரியஸ் வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் மெடிக்கல் பேராமெடிக்கல் பணியிடங்கள் இருக்குது. டிஃபார்ம், பிஃபார்ம், எம்எல்டி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ், எம்டிஎம்எஸ் முடித்த கேண்டிடேட், அதே மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ECHS அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் பாலிகிளினிக்கில் தான் வந்து வேகன்சி இருக்குது. ஆக்சுவலாக ஹெட் குவார்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரத்தில் தான் வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடு, நாகர்கோவில், தூத்துக்குடியிலலாம் வந்து இருக்கக்கூடிய பாலிகிளினிக்ஸ்லாம் திருவனந்தபுரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கீழே தான் வரும். அதுலேயும் வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதாவது 11 மாதம் அல்லது 12 மாதம் வரைக்கும் இந்த வேகன்சிஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ரெகுலர் பேசிஸில் ஏதாவது வேகன்சிஸ் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஜாபில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். மெயினாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கும், ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் சர்வீசஸ் கீழே வரக்கூடிய வேகன்சிஸ் அப்படின்றதுனால அந்த வேகன்சியை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ECHS பாலிகிளினிக் 2025-26 பீரியடுக்கான வேகன்சிஸ் தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. கைனகாலஜிஸ்ட், ஓகேங்களா, ஒரு வேகன்சி இருக்குது. 68 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி. இதெல்லாம் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ். மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் ஜென்ரல் மெடிசன் பொறுத்த வரைக்கும் மேலே கைனகாலஜிஸ்ட் வந்து பத்தனம் திட்டா அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேவிலக்கரா 2 வேகன்சியும், கொல்லத்தில் ஒரு வேகன்சியும், பத்தனம் திட்டா ஒரு வேகன்சியும், கொத்தர்கரா ஒரு வேகன்சியும் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த கைனகாலஜிஸ்ட், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் ஜென்ரல் மெடிசனாக இருக்கட்டும், ரேடியாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா கொல்லத்தில் ஒரு வேகன்சியும், பத்தனம் திட்டாவில் ஒரு வேகன்சியும் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே வந்து 68. சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அப்படின்றதுனால எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கைனகாலஜிஸ்ட், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்லாம் பொறுத்த வரைக்கும் MDMS முடிச்சிருக்கணும். சரிங்களா? கன்சர்ன் ஸ்பெஷலிட்டிலே வந்து கைனகாலஜி அப்படின்னா OGயில் வந்து அவங்க கைனகாலஜியில் வந்து முடிச்சிருந்தாங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா DNB முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மினிமம் வந்து 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது PG முடித்ததுக்கப்புறம், போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்ததுக்கப்புறம் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைமில் 5 மணி நேரம் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். 1 லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கு சேலரி. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்ட் டைமில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் பர் டேக்கு வந்து 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் 3595 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவே 3 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் 2696 ரூபாய் பர் டே. 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் 1797 ரூபாய் பர் டே. சரிங்களா? ரேடியாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெகனைஸ்டு மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதுமானது. அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் படி வந்து பதிவு பண்ணியிருக்கணும். PG முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்பெஷலைசேஷன் ரேடியாலஜிஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் உண்டு. 3 வருடம் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் PG முடித்ததுக்கு அப்புறமேட்டு. அடுத்தது ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 56. ஜென்ரலில் தான் வேகன்சி இருக்குது. டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரேடியோகிராஃபர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ரேடியோகிராஃபர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 28,100 ரூபாய் வந்து சேலரி. லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் சங்கம் செரி ஒரு வேகன்சி இருக்குது. 56 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஜென்ரலில் வேகன்சி இருக்குது. BSc MLT முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அல்லது +2ல் சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு டிப்ளமோ இன் MLT DMLT முடித்த கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து லேப் அசிஸ்டண்ட்டாக 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 28,100 ரூபாய் இதற்கான கான்ட்ராக்ட் பேசிஸ் சேலரி. சரிங்களா? அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து ஃபார்மசிஸ்ட் பணியிடம். ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொத்தர்கரால ஒரு வேகன்சியும், நம்ம நாகர்கோயிலில் ஒரு வேகன்சியும் இருக்குது. 56 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஜென்ரலில் ஒரு வேகன்சி, அதாவது ரெண்டுமே வந்து ஜென்ரலில் இருக்கக்கூடிய வேகன்சி. பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அல்லது +2ல் சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மினிமம் 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்.
28,100 ரூபாய் சேலரி. சரிங்களா? நாகர்கோயிலில் வேக்கன்சி இருக்குது. அடுத்தது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் பணியிடம் ஒரு வேக்கன்சி இருக்குது. மேக்ஸிமம் 53 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரல் எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதுவே வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் கிளாஸ் 1 எம்டி டிரைவர் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட், டிரைவராக பணிபுரிந்த அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 19,700 ரூபாய் வந்து இந்த பணியிடத்திற்கான சேலரி. சவுக்கிதாரை பொறுத்த வரைக்கும் மேவலிக் கரால ஒரு வேக்கன்சியும், சங்கனச்சேரியில் ஒரு வேக்கன்சியும், கிளிமண்ணூரில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. 53 வயது தான். எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 53 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜென்ரலில் வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இஎஸ்எம்மில் ஜிடி ட்ரேடு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 16,800 ரூபாய் சேலரி. பியூன் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் மேவிலி கரால ஒரு வேக்கன்சியும், திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் ஒரு வேக்கன்சியும், சங்கனச்சேரியில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. ஜென்ரலில் வேக்கன்சி இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக போதுமானது. ஜிடி ட்ரேடு வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸில் முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 16,800 ரூபாய் சேலரி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பத்தனம்திட்டாவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. மேக்ஸிமம் வந்து 53 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இஎஸ்எம் எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம். 22,500 ரூபாய் சேலரி. அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே வந்து சவுக்கிதார் அல்லது பியூன் இன்லியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட், ஆல்ரெடி வந்து சவுக்கிதார் அல்லது பியூனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம். ஒர்க் பண்ணி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம். திருவனந்தபுரத்தில் 2 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 53 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதற்கும் சேம் தான். கிராஜுவேட், எனி கிராஜுவேஷன் டிகிரி இல்லைனா வந்து கிளரிக்கல் ட்ரேட் 1ல் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 வருடம் கிளரிக்கல் ஃபீல்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 16,800 ரூபாய் சேலரி. சரிங்களா? இதற்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு அப்படின்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து எடிட்டபிள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் காப்பியாக வந்து எடுத்து அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து ஒட்டி நீங்கள் வந்து ஜூன் 14, 2025க்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இசிஹெச்எஸ் பேங்கோட் திருமலா பிஓ திருவனந்தபுரம் 695006 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வரணும். இது கூட வந்து உங்களுடைய பயோடேட்டா இருக்கணும். கல்வி தகுதிக்கான மார்க் ஷீட், 10th 12th மார்க் ஷீட்டு, அதனுடைய பாஸ் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, அட்டம்ப்ட் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அட்டம்ப்ட் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட், பிஃபார்ம் டிஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட், எம்டி டிஎன்பிலாம் முடித்த கேண்டிடேட்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். ரெனியூவல் பண்ண கேண்டிடேட்டாக நாங்கள் இருந்தாங்கன்னா ரெனியூவல் சர்டிஃபிகேட் இருக்கணும். சிஆர்ஆர்ஐ சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்சார்ஜ் புக்கும் பிபிஓ அதாவது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டருடைய காப்பியும் நீங்கள் வந்து வைக்கணும். இது எல்லாமே ஜெராக்ஸ் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸு, பேன் கார்டுடைய ஜெராக்ஸு. சரிங்களா? அதாவது போஸ்ட்டில் வந்து 14 ஜூன் 2025க்குள்ளே அவங்க ரீச் ஆகணும். சரிங்களா? யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். அவங்களுக்கு தனியாக வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கான இன்டிமேஷன் தனியாக வரும். இசிஹெச்எஸ் செல் ஸ்டேஷனுக்கு வந்து 14 ஜூன் 2025 வரைக்கும் வந்த கேண்டிடேட்ஸோடைய அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன்லி 1 போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். 2 இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் லொக்கேஷனுக்கு. சரிங்களா? அதாவது 2 பாலிகிளினிக்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட் பண்ணிடம் 2 போஸ்ட்டு வெவ்வேறு பாலிகிளினிக்கில் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் 2 இடத்துல ஒரு இடத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ 4 போஸ்ட் வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான், 2 பாலிகிளினிக் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி லாஸ்ட் இயர் செலக்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் இதற்கு எலிஜிபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் அது கூட இணைக்க இருக்கக்கூடிய இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் கூட இருக்கக்கூடிய
ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அங்கேயும் நீங்கள் வந்து போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டேட்டு, அதனுடைய டீட்டெயில்ஸ் எப்படி நடக்கும், ஹார்ட் காப்பி அதாவது ஓஎம்ஆரில் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தால் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவோ அல்லது இமெயில் மூலியமாகவோ தெரிவிக்கப்படும். சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் 12 மாதங்களும், அதர் தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் சிவிலியன் அப்படின்ற மாதிரி இருந்தால் 11 மாதமும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட் 10 நாளில் வந்து ஜாப் ட்ரைனிங் வந்து நடத்தி அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து செலக்டட், அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், கைனகாலஜிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியிடத்துக்கெலாம் வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் வந்து 10 நாளைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு எந்த விதமான இதுவும் வந்து பே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதாவது சேலரி கிடையாது அந்த ட்ரைனிங் 10 நாளைக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய பணியிடத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிஎஃப்பில் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன போஸ்ட் அப்படின்றது வரும். சரிங்களா? இப்போ ஃபார்மசிஸ்ட் அப்படின்னா ஃபார்மசிஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாலிகிளினிக் ஏதாவது 2 தான் சொன்னோம் இல்லையா, 2 பாலிகிளினிக்கில் எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது. இப்போ நாகர்கோவில்னா நாகர்கோவில், அடுத்தது வேறு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய பேர் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைப் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து பயோடேட்டா ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் ட்ராப் டவுன் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். கேட்டகரி இதெல்லாம் வந்து சிவிலியனா எக்ஸ் சர்வீஸ்மேனா அப்படின்றது தான் அர்த்தம். டேட் ஆஃப் பர்த்லாம் நீங்கள் அழகாக வந்து இதிலேயே நீங்கள் டேரெக்டாக இப்போ 2025னா அதை கிளிக் பண்ணிங்கனாலே இப்படி வரும். அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு மந்த்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குதுன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்துடும். போஸ்டல் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்டல் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ், பின்கோடு, ஆதார் கார்டு நம்பரு, பேன் கார்டு நம்பரு, அதே மாதிரி மொபைல் நம்பர், ஏதாவது 2 மொபைல் நம்பர், ஃபஸ்ட் இருக்கக்கூடியது ப்ரைமரி மொபைல் நம்பர், செகண்ட் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, கண்டிப்பாக இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன கல்வி தகுதி இருக்குது, இதில் வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது சொன்னோம் இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் வந்து பி ஃபார்ம் அல்லது டி ஃபார்ம் அப்படின்றதுனால ஃபார்ம் டி இருக்குது. இப்போ பி ஃபார்ம் முடிச்சிருந்தா பி ஃபார்ம், இல்லைனா எம் ஃபார்ம் முடிச்சிங்கன்னா எம் ஃபார்ம், டி ஃபார்ம் முடிச்சிருக்கீங்கன்னா டி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு அதே மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த கல்வி தகுதியை ஃபுல்லத்தையும் 1 by 1 நீங்கள் அப்படியே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ முடிச்சிங்க அப்படின்றதெல்லாம் கரெக்டாக அப்படியே வந்து கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பிளேஸ் ஆஃப் பாஸிங்கு, அதே நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், இந்த மாதிரி ஃபுல்லும் கொடுக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் 1 by 1 கொடுக்கணும். கவுன்சிலில் டென்டல் கவுன்சிலோ மெடிக்கல் கவுன்சிலையோ பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனையும் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி வேறு ஏதாவது ஹானர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸு, அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ். ஆல்ரெடி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே வந்து பிளேஸு, டேட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய பேர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் சைன் பண்ணணும். சரிங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. டேரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணி, அதாவது என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணி பயோடேட்டாலாம் வச்சு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க, மெடிக்கல், பேராமெடிக்கல், இல்லைனா வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.